இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மகளிர் உரிமை திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான புதிய தகவல் ஒன்று வெளியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு இனி வரும் நாட்களில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இந்த திட்டத்தில் முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள், கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் உள்ளிட்டோருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள், அரசின் வேறு நிதிகளை பெறக்கூடிய பெண்களுக்கு உரிமைத் தொகை வழங்கப்படவில்லை. இவர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை திட்டம் மீண்டும் விரிவாக்கம் செய்யப்படும் போது இது குறித்த அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளது. மாறாக, ஆவணங்கள் சரியில்லாத பெண்கள், இனி திருமணமாகி குடும்பத் தலைவியாகும் பெண்களும் உரிமைத் தொகை கோரி விண்ணப்பிக்கலாம். இன்னும் சில நாட்களில் விரிவாக்கம் தொடர்பான அறிவிப்பு வந்ததும் விண்ணப்பிக்க முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதி உள்ளவர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமைத் தொகை விரிவாக்கம் செய்யப்படும் நிலையில் அனைவருக்கும் உரிமைத் தொகை வழங்கப்பட மாட்டாது. மாறாக, விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதியுடைய பெண்களுக்கு மட்டுமே உரிமைத் தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுபோல் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இது குறித்து பேசியிருந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், யாரும் விடுபடாமல் எப்படி மகளிர் உரிமைத் தொகை வழங்க முடியுமோ அதுபோல் வழங்கி வருகிறோம். கூடுதலாக எவ்வளவு பேருக்கு ரூபாய் 1000 வழங்க முடியுமோ விதிகளுக்கு உட்பட்டு அவர்களுக்கும் உரிமைத் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. புதிதாக விண்ணப்பித்துள்ள தகுதியுள்ள பெண்களுக்கு 3 மாதத்தில் ரூபாய் 1000 உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். கண்டிப்பாக மகளிர் உரிமைத் தொகை எப்படி விண்ணப்பிக்கணும், எங்கு சென்று விண்ணப்பிக்கணும் என்பது குறித்த அறிவிப்பு இந்த பிப்ரவரி மாதத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேமாதிரியே இதற்கு உங்கள்கிட்ட ஆதார் கார்டு மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறது ரேஷன் கடை மூலமாகவா அல்லது இ-சேவை மையம் மூலமாகவா என்பது குறித்து வெளியாகும் அறிவிப்பில் குறிப்பிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ஏற்கனவே உரிமைத் தொகை விண்ணப்பிக்க தவறியவர்கள், புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள் எல்லாமே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க தகுதியான நபரான்னு சொல்லி பரிசீலித்த பிறகு தகுதியுடைய நபர்களுக்கு உரிமைத் தொகை 1000 வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுதான் மகளிர் உரிமை திட்டம் குறித்து வெளியான முக்கியமான தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.